ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆதார் கார்டில் வந்திருக்கக்கூடிய 3 முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மொதல் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது. நம்மளுடைய ஆதார் கார்டில் லிங்க் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மொபைல் நம்பரை ஆதார் சேவை மையத்துக்கு போகாமல் வீட்டில் இருந்தபடியே மாற்றுவதற்கான ஆப்ஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான அப்டேட் வந்து இப்போ கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் ஆதார் கார்டில் இருக்க மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின தகவல் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஆப்பில் அந்த ஆதார் கார்டில் லிங்க்கான மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. எப்படி அந்த மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் எப்படி போய் நம்ம மொபைல் நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலுக்கு யாராவது ஒருத்தர் கால் பண்ணுறாங்க அப்படின்னா, யார் கால் பண்ணுறாங்களோ, அதாவது அந்த மொபைல் நம்பர் யாருடைய ஆதார் ஐடியை பேஸ் பண்ணி வாங்கியிருக்காங்களோ, அந்த ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரியான ஒரு அப்டேட். சொல்லப்போனால் ட்ரூ காலர் மாதிரியான ஒரு அப்டேட் வந்து ஆதார் தரப்புலேருந்து கொண்டு வர போகிறாங்க. அண்ட் 3வது அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியா முழுக்க மொத்தம் 2 கோடி ஆதார் அட்டையை வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க, கேன்சல் பண்ணியிருக்காங்க. எதுக்காக கேன்சல் பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது நம்ம டேரெக்டாக அந்த 2வது அப்டேட்டுக்கு போயிடலாம். அதாவது இந்த ட்ரூ காலர் மாதிரி ஆதார் கார்டில் நம்மளுடைய நேம் எப்படி இருக்கோ, அதை யாராவது உங்களுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் அவங்க நேம் எப்படி இருக்கோ அந்த நேம் வந்து டிஸ்பிளே ஆகிக்கும். ஒரு 5 செகண்டுக்கு வந்து அந்த நேம் டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறமா தான் உங்கள் ஃபோனில் அந்த நம்பர் நீங்கள் எப்படி சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான நேம் பார்த்திங்கன்னா CNAP அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காலிங் நேம் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது தான் CNAP அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, நிறைய இந்த மோசடி கால்லாம் வருது பார்த்தீங்களா? ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி CNAP அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் நடைமுறைக்கு வரல. நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது யாராவது உங்கள் மொபைல் நம்பருக்கு வெளியாட்கள் உங்கள் ஃபோனில் அந்த நம்பரே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலை அப்படின்னா, வெளியாட்கள் யாராவது உங்கள் மொபைல் நம்பர் கால் பண்ணாங்கன்னா, அவங்களுடைய பேர் என்ன, ஆதார் கார்டில் அவங்களுடைய பேர் எப்படி வந்து ஃபெச் பண்ணி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி உங்கள் மொபைல் வந்து டிஸ்பிளே ஆகும், ஆட்டோமேட்டிக்காகவே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால் ஒருத்தருடைய ஜென்யூனஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதே மாதிரி மோசடிகளை தவிர்ப்பதற்காகவும் இந்த மாதிரியான ஒரு அப்டேட் விரைவில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் 2வதாக 2 கோடி ஆதார் கார்டு நம்பரை வந்து டீஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆதார் கார்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. யாருடைய ஆதார் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசீஸ்டு இண்டிவிஜுவல்ஸ், அதாவது இறந்தவர்களுடைய ஆதார் கார்டை உடாய் தரப்பில் இருந்து டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ ரிக்வஸ்ட்டும் கொடுக்க மாதிரியான ஒரு ஆப்ஷன் ஏற்கனவே கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா? அதாவது டிசீஸ்டு மெம்பர்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் நம்மளாக வந்து நம்ம குடும்பத்தில் யாராவது வந்து இறந்துருந்தாங்க அப்படின்னா, அந்த இறந்தவர்களுடைய ஆதார் கார்டு நம்பரை டெலீட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து மீன்ஸ் ரிக்வஸ்ட் வந்து நம்ம ஆப் மூலமாக கொடுக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணியும் பார்த்திங்கன்னா, இந்த டிசீஸ்டு இண்டிவிஜுவல்னுடைய ஆதார் நம்பரை கேன்சல் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 2 கோடி பேருனுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம ஃபஸ்ட் அப்டேட்டுக்கு வரலாம். அதாவது நம்மளுடைய மொபைல் நம்பர் ஆதார் கார்டில் லிங்க்கான அந்த மொபைல் நம்பரை வீட்டில் இருந்தபடியே நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அது சம்மந்தமாக இந்த UIDAI தரப்பில் இருந்து இந்த மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்டேட் மொபைல் நம்பர் இன் ஆதார் ஃப்ரம் த கம்ஃபோர்ட் ஆஃப் யுவர் ஹோம் த்ரூ OTP அண்ட் ஃபேஸ் அத்தன்டிகேஷன். இது மொபைல் ஆப்பில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ OTP நம்ம 2 ஃபேக்டர் ஆஃப் த அத்தன்டிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து OTP அத்தன்டிகேஷன், இன்னொன்று ஃபேஸ் அத்தன்டிகேஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஆதார் சேவை மையத்துக்கு போகாமலே உங்கள் ஆதார் கார்டில் இருக்க மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த ஆப்னுடைய லிங்க் வந்து கீழே கொடுத்துருந்தாங்க. அண்ட் டவுன்லோட் நவ் அப்படின்னு போட்டு ஆண்ட்ராய்டுக்கான ஆப் லிங்க்கும் அதே மாதிரி ஆப்பிள் மொபைலுக்கான ஆப் லிங்க்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் எப்படி எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஆதார் பீட்டா அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐகான் சிம்பிள் போட்டு ஆதார் அப்படிங்கிற ஒரு ஆப் வரும். அல்லது நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2-3 அக்சஸ்லாம் வந்து கேட்கும். அதுக்கெலாம் நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க, அலோ வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஹோம் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் நீங்கள் டேரெக்டாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் போகணும் அப்படின்னா ஸ்கிப் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அல்லது டிஸ்கவர் நியூ கீ ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லும். ஸோ அது எனக்கு இப்போ வேண்டாம், அதனால் ஸ்கிப் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஐ எம் ரெடி வித் மை ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஐ வில் டூ இட் லேட்டர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிங்கன்னா ஆப்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஸோ ஐ எம் ரெடி வித் மை ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தபடியாக ஒரு டிக்ளரேஷன் வரும், அதுக்கு ப்ரொசீட் கொடுங்க.
நெக்ஸ்ட்டு ஆதாரில் லிங்க் ஆன மொபைல் நம்பர் எந்த சிம் ஸ்லாட்டில் இருக்குது, சிம் 1 சிம் 2 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு சென்ட் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக ரீட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே என்ட்ரு ஆயிரும். ஜஸ்ட் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், கெட் ரெடி ஃபார் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும். இனிஷியேட் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்கள் ஃப்ரண்ட் கேமரா வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஃபுல்லாக பிரைட்னஸாக இருக்கிற மாதிரி வெளிச்சத்தில் நின்றுட்டு கண்ணை ஒரு தடவை சிமிட்டினீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் எடுத்துக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அத்தன்டிகேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் பின் நம்பர் வந்து செட் பண்ணிக்கணும். நம்ம எப்படி யூபிஐக்கெலாம் வந்து பின் நம்பர் செட் பண்ணுறோமோ அதே மாதிரி 6 டிஜிட்டில் பின் நம்பர் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் பின் செட் பண்ணதுக்கப்புறமா ஹோம் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்கும். கீழே பாருங்கள் ரீசன்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜில் சர்வீசஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதில் மை ஆதார் அப்டேட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் ஒரு முக்கியமான தகவல் நான் இப்போ சொல்லிடுறேன். இது வந்து பீட்டா வெர்ஷன்ஸ். இப்போ வந்து ஆதார் பீட்டா அப்படிங்கிறது மட்டும் தான் வெளியிட்டிருக்காங்க. இன்னும் எல்லா பொதுமக்கள் பயன்பாட்டிற்காகவும் இந்த ஆப் வந்து கொண்டு வரல. ஒன்லி பீட்டா வெர்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து இந்த ஆப்ஷன் வந்திருக்கு. மை ஆதார் அப்டேட் அப்படிங்கிறது. ஸோ எனக்குமே இந்த ஆப்ஷன் வர கிடையாது. நம்ம நண்பர் ஒருத்தருக்கு வந்திருந்தது. ஸோ அவர் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வரல அப்படின்னாலும் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஆப் வந்து ஃபுல் சிங்காக பொதுமக்கள் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா, பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்துடும். ஸோ எப்படி வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். மை ஆதார் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர் அப்டேட், அட்ரஸ் அப்டேட், நேம் அப்டேட், இமெயில் ஐடி அப்டேட். ஸோ இந்த மொபைல் நம்பர் அப்டேட் மட்டும் தான் இப்போ ஆதார் பீட்டா வெர்ஷனில் வந்து இருக்குது. அட்ரஸ் அப்டேட், நேம் அப்டேட், இமெயில் ஐடி அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் நாள் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த மொபைல் நம்பர் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்ததாக இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மொபைல் நம்பர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கும் அப்டேட் ஆக. ஸோ அதாவது மொபைல் அப்டேட் ஆக கிடையாது, இந்த ப்ராசஸ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் டைம். அதே மாதிரி ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்கன்னா 30 டேஸ், அதிகபட்சம் 30 நாட்களுக்குள்ளார உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சார்ஜஸ் ரூ. 75 நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து நியூ மொபைல் நம்பர். இதில் கீழே பாருங்கள், ஸ்டெப்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் உங்களுடைய எந்த மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தபடியாக உங்களுடைய ஃபேஸ் அத்தன்டிகேஷன் வந்து பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ணணும். அவ்வளோதான். அப்புறம் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரிக்வெஸ்ட் ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும். இதில் கீழே கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், யுவர் கரண்ட் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இஸ். இப்போ என்ன மொபைல் நம்பர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் காமிக்கும். எந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்க, புதுசாக எந்த மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணணுமோ அந்த நம்பரை நியூ மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். அதுக்கப்புறம் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் வரும். ஃபேஸ் அத்தன்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். மீன்ஸ் பேமெண்ட் பேஜுக்கு போகும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். ஸோ இதான் வந்து ப்ராசஸ்ஸு. இப்போ இந்த ஆதார் பீட்டா வெர்ஷன் அப்படிங்கிறதுனால ஆஸ் பர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா இயர்லி எஸ்எஸ் ஆப்ஸ் ஆர் ஆப்ஸ் தட் ஹேவ் நாட் பீன் ரிலீஸ் டேட், பீட்டா ஆப்ஸ் ஆர் நியூவர் அண்ட் மோர் எக்ஸ்பெரிமெண்டல் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஸ் தட் ஆர் ஆல்ரெடி ரிலீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சம் ஆப்ஸ் லிமிட் ஹவு மெனி யூசர்ஸ் கேன் ஜாயின் இயர்லி அசஸ் அண்ட் பீட்டா ப்ரோக்ராம்ஸ் இஃப் இட் இஸ் ஃபுல் ஃபேஸ் மே ஓப்பன் லேட்டர் இஃப் கரண்ட் டெஸ்டர்ஸ் லீவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பீட்டா ஆப் அப்படிங்கிறது வந்து லிமிட்டடான யூசர்ஸ்க்கு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 பேருக்கு மட்டும் இந்த பீட்டா ஆப் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணியிருந்தாங்கன்னா யார் முதல்ல 1000 பேர் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஃபுல்லாக எல்லா ப்ராசஸும் அப்டேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் எல்லா ஆப்ஷனுமே வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் 1001 பேராக அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பீட்டா வெர்ஷனில் கொண்டு வராங்களோ அந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு காமிக்காது. ஸோ ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ண அந்த நபர்கள் வந்து அந்த ஆப்லேருந்து லீவ் ஆனால் மட்டும்தான் உங்களால் வந்து எகைன் அந்த மீன்ஸ் அந்த புதுசாக கொண்டு வந்த அந்த ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு அது வந்து ஆதார் பீட்டா ஆப்பில் தான் இருக்குது, வெர்ஷன்லாம் இருக்குது. இன்னும் பொதுமக்களினுடைய பயன்பாட்டுக்கு முழு வீச்சில் கொண்டு வரப்படலை. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.